ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ சினிமாஸில் ரிலீஸ் ஆன ஷேகர் ஹோம் அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸில் கே மேனன், ரன்வீர் ஷோராய், ரசிகா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் ரோஹன் சிப்பி அண்ட் ஸ்ரீஜித் முகர்ஜி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போய் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் 1990s பெங்கால் பக்கத்தில் லோன்பூர் அப்படின்னு ஒரு ஊரில் கே மேனன் இருக்காரு. அவர் ஒரு டிடெக்டிவ் மாதிரி இருக்காரு. ஊரில் என்னென்ன பிரச்சனை நடந்தாலும் இவர் போய் கண்டுபிடிக்கிறாரு. போலீஸ்லாம் இவங்க ஹெல்ப் தான் எடுத்துக்கிறாங்க. இவர் தங்கி இருக்கிற அதே வீட்டுல ரன்வீர் ஷோராய் வராரு. இவர் கூட இவர் வீட்லயே தங்குறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஊர்ல நடக்கிற சில கொலைகள் பத்தி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க யாரு அப்படின்னு. இந்த மாதிரி இந்த சீரியஸ்ல 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லயுமே ஒரு சாப்டர் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அதை கண்டுபிடிச்சு முடிக்கிறாங்க அந்த எபிசோட. இதுக்கு நடுவுல ஒரு தீவிரவாத கும்பல் கே மேனனை தேடுறாங்க. அவங்க எதுக்கு தேடுறாங்க, இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது கடைசி 2 எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த மாதிரி சீரிஸ் வர்றது ரொம்ப ரேர். அதாவது 6 எபிசோட்லயுமே ஒவ்வொரு கேஸை சால்வ் பண்றது, அதோட மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் சீரிஸ் ரொம்ப நாள் ஆச்சுது. அந்த விதத்தில் இந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கேஸ்லயுமே அவங்க கண்டுபிடிக்கிற விதம், இன்வெஸ்டிகேட் பண்ற விதம், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. ஒரு கிரைம் சீன்ல போய் அதை அப்சர்வ் பண்றது, அதுல இருந்து என்னென்ன க்ளூஸ்லாம் எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி கே மேனனோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. இந்த கேரக்டரை இவரை விட பெட்டரா யாரும் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சப்போர்ட்டிவா ரன்வீரும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த சீரிஸ்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது எல்லாமே அழகா ஒவ்வொரு டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிருக்காரு டைரக்டர். அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இது ரெண்டுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு இந்த சீரிஸ்ல பெருசா நெகட்டிவ்னு தோணல. ஒன்னு என்னன்னா உங்களுக்கு எப்படி எல்லாத்தையுமே இவர் கண்டுபிடிச்சாரு அப்படி சில விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க அந்த கதையோட நீங்க பார்க்கும்போது ஆஹா சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி 5வது and 6வது எபிசோட கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சுது. மற்றபடி பெருசா நெகட்டிவா இல்ல. மொத்தத்தில் சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியை ஷேகர் ஹோம் அப்படின்னு வச்சு எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கட்டாயம் மஸ்ட் வாட்ச் சீரிஸ் தான். கிரைம் த்ரில்லர் ஜானர் பிடிக்கிறவங்க கட்டாயம் ஒரு தாட்டி பார்க்கலாம். ஜியோ சினிமாஸ்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.